மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் நாத்தாமலையில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன். நாத்தாமலை முத்துமாரியம்மன் சமயபுரம் மாரியின் சகோதரி. நாத்தாமலை பெயர் காரணத்தை பார்ப்போம். நாத்தங்காய் நிறைய விளையுமோ இந்த பகுதியில் என்று நினைத்தோமையானால் இல்லவே இல்லை. பூலோகத்துக்கு விஜயம் செய்தார் நாரத முனிவர். நாரதர் பற்றி அறியாதவர்களாக இருக்கின்றார்களா? இவர் கலகம் செய்தாலும் நல்லதற்காகவே செய்வார். நாரதர் இங்குள்ள மலையில் கடுந்தவும் புரிந்தார். நாரதர் மலைதான் பிற்காலத்தில் நார்த்தாமலை என்று ஆனது. இன்னொரு செவிவழி செய்தி என்னவென்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மன்னர்களிடம் மானியம் பெற்று அவர்கள் பிரதிநிதியாக நகரத்தார் இந்த பகுதியை நிர்வகித்து வந்ததால் நகரத்தார் மலை எனப்பட்டு அதுவே நார்த்தாமலை ஆயிற்று என்று சொல்வதும் உண்டு. இந்த பகுதியை சுற்றி நிறைய மலைகள் இருக்கின்றது. திருச்சி புதுக்கோட்டை சாலையில் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த பகுதியில் பல அற்புத மூலிகைகள் கிடைக்கின்றது. நார்த்தாமலையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கீழக்குறிச்சி கிராமம் இருக்கின்றது. குருக்கள் ஒருவர் தினமும் ஒற்றையடி பாதையில் செல்லும் போது குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து தடுக்கி விழுந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் அப்படி விழுந்து எழுந்தபின் அருகில் வயலில் வேலை செய்தவர்களை அழைத்து நடந்ததை கூறி அந்த இடத்தை தோண்ட செய்தார். அந்த இடத்திலிருந்து கிடைத்த அம்மனை எங்கே பிரதிஷ்டை செய்வது? அப்போது ஒரு அசரீரி குரல் கேட்டது. மலையடிவாரத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு அருகிலேயே என்னை ஸ்தாபியுங்கள், உங்களை நோய் நொடியிலிருந்து நான் காப்பாற்றுவேன் என்று கூறி அருளினாள் அந்த அம்பாள். அம்மை நோயால் பாதிப்பு ஏற்படாமல் காத்ததால் முத்துமாரி என்று பெயர் பெற்றாள் அவர். முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அருகே இருக்கும் சிவாலய தெய்வங்கள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரும் ஆவார்கள். உறையூரிலிருந்து சோழ மன்னர் ஒருவர் தினமும் திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரி ஜம்புநாதரை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் சோதனையாக காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மன வருத்தத்தோடு அரண்மனை திரும்பினார் அரசர். அன்றிரவு அவர் கனவில் ஜம்புகேஸ்வரர் தோன்றியதும் மன்னருக்கு பரமானந்தம் ஏற்பட்டது. மனம் கொள்ளாமல் இருந்த வருத்தம் சிவபெருமானின் தரிசனம் கண்டதும் சன நேரத்தில் மாறியது. அவர் மன்னரிடம் தெற்கே ஒரு மலையடிவாரத்தில் எனக்கு ஆலயம் எழுப்பு என்றாராம். அப்படி கட்டப்பட்ட ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஜம்பிகேஸ்வரியும் அகிலாண்டேஸ்வரியும் முத்துமாரி அம்மனுடன் ஆனந்தமாக தரிசிக்கலாம். இந்த திருக்கோவில் 300 ஆண்டுகளுக்கு புராணமானது. கற்கம், கபாலம், டமருகம், சக்தி ஹஸ்தம் ஆகியவற்றை சதுர்கரங்களில் தாங்கி அருள்பாலிக்கின்றாள் அன்னை. முத்துமாரியம்மனுக்கு காவடி எடுத்து வழிபடுவது மிகவும் சிறப்பம்சமாகும். இங்கே திருமணம் செய்வதாக வேண்டிக் கொண்டால் திருமணத்தடை நீங்குகின்றது. ஜமீன் வேட்டவரம் என்ற ஊர் திருவண்ணாமலைக்கு அருகே இருக்கின்றது. அந்த ஜமீன் குடும்பத்து வாரிசான மலையம்மாளை அம்மை நோய் கடுமையாக தாக்க ஜமீன்தார் பயந்து போய் அவளை இங்கே கொண்டு வந்து முத்துமாரியம்மன் கோவில் வாசலில் கிடத்தி சென்று விட்டார். தகிக்கும் கோடையில் தவித்து புலம்பிய சிறுமியின் குரல் கேட்டு முத்துமாரி அம்மை முத்துக்களை எடுத்துக்கொண்டார். மலையம்மா சுகமாகி அங்கேயே தங்கிவிட்டார். கோவிலை சுத்தப்படுத்துவதும் பூக்கட்டுவதும் தியானம் செய்வதும் கோவில் நிவேதனத்தை மட்டுமே சாப்பிடுவதுமாக காலம் கழித்தாள் அவள். குறைகளும் பிரச்சனைகளுமாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மலையம்மா கூறிய ஆறுதல் மொழிகள் அப்படியே பலிக்கவே அருள்வாக்கு பெற வேண்டிய மக்கள் வந்த வண்ணமாக இருந்தார்கள். காணிக்கை பணம் குவிந்தது. அதில் மண்டபங்கள் அமைத்து கோவிலை விரிவுபடுத்தினாள் அவள். மாவட்டத்து ஜமீன் பரம்பரையினர் அவள் நினைவாக வருடந்தோறும் கோவிலுக்கு அருகிலேயே இருக்கும் மலையம்மா சமாதிக்கு பூஜை செய்து வழிபடுகிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை பற்றிய விவரங்களை எல்லாம் இத்தோடு நாம் முடித்துக்கொண்டு நாளை வேறு ஒரு ஆலயத்தை தரிசனத்தை மாரியம்மன் ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று புரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி.